அடுத்ததாக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கொடுத்திருக்க இன்டர்வியூவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுல அதிமுக தாவேகா இவங்களோட கூட்டணி எப்படி இருக்கும், கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இல்லைன்னும் சொல்லல, ஆமான்னும் சொல்லல. சோ அதிமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பரப்புரைக்கு பின்பு ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. கடந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் அவங்க சந்திக்கிற பொழுது கூட இவ்வளவு எழுச்சி தொண்டர்கள் மத்தியில இல்ல. ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால இது முன்பை விட கொஞ்சம் எழுச்சி தெரியுது அந்த இயக்கத்துக்கு. அதே நேரத்துல அவருடைய பரப்புரைக்கு பின்பாக அவர் இன்னொன்னு தாவேக்கா வந்தால் வெற்றி உறுதியா இருக்கும், ரொம்ப ஒரு வலுவான ஒரு வெற்றி அது தரும் அப்படிங்கறதுல அவருக்கு அடிமனசுல தொடக்கத்துல இருந்தே அவருக்கு அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா தாவேக்கா தான் அதுல தொடக்கத்துல இருந்தே பிடி கொடுக்கல அப்படிங்கறதான் நம்முடைய பார்வை இருக்கு. ரொம்ப முக்கியமா அந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவரோடு தான் கூட்டணி அப்படிங்கக்கூடியதுதான் அவர் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வர்றாரு, பேசிட்டு வர்றாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜயை குறிப்பிட்டாலும் கூட விஜயை பொறுத்தவரை அவரை முதல்வரா ஏத்துக்கணும். அப்ப அதிமுகவால் அது முடியாது, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி கூட இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ஒரு தாவேக்கா குறித்து நேரடியா பதில் சொல்லாதது அல்லது கூட்டணி அவர்களோடு பேசுறமா என்பதற்கு ஒரு விதமான பதில சொல்றது எல்லாமே தன் தரப்பு தொண்டர்களை முதல்ல இது உற்சாகப்படுத்தும். ஒருவேளை தாவேக்கா அதிமுக அலையன்ஸ் உருவாகனா 2011 நிலைமைக்கு வரலாம். அப்படி அதிமுக தொண்டர்கள் மனநிலையை சொல்றேன். அப்படி உருவாகி விட்டால் 2011 எப்படி விஜயகாந்த் அவர்களோடு கைகோர்க்கிற பொழுது விஜயகாந்தே எதிர்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் உயர்ந்தாரோ அது மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க இன்னைக்கு. இன்னொன்னு தாவேக்கா தொண்டர்களும் கிரவுண்ட்ல என்னன்னா ஒரு தனித்து போட்டியிடுகிற பொழுது விஜயால் 234 தொகுதிக்கும் ஒரு வலுவான வேட்பாளர்களை கொடுத்துட முடியுமா, அத்தனை தொகுதிகளிலையும் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் இருக்காங்களா, அறிமுகமான வேட்பாளர்கள் இருக்காங்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. அப்ப இயல்பாகவே அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சதுன்னா அது ஒரு கிரவுண்ட்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்துல பாஜகவோடு எந்த தருணத்திலும் சேர மாட்டேன் அப்படிங்கறத பலமுறை தெளிவுபடுத்திட்டாரு விஜய். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவோட உறுதி செய்யணும் கூட்டணியை அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருப்பாரா? ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை அவர் கடைசி நேரத்துல தனித்து போட்டிட்டாலும் கூட அவர் வேறொரு அணியை அமைத்து விடல. ஆனா இந்த முறை அப்படி இல்லை, வேறொரு அணி அவரால் அப்படி அமைக்க முடியும் என்றால் அது பாஜக இவர்களை அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விடுவார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதனால இப்போ இந்த தருணத்துல தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8-10 மாதங்கள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த பேட்டியில குறிப்பிடுறதை போல அவர் ஏதோ ஒரு வியூகம் வகுக்கிறார், அந்த வியூகம் வெளியில சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். தாவேக்காவோடு ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தையை அதிமுக தரப்பு தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. அது எப்படி இறுதி செய்ய முடியும் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அவரு யார் முதல்வர் என்பதற்கு நடிகர் விஜய் அவருடைய குரலே சொல்றதாக இருந்தா திரைத்துறையின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த உச்சத்தை விட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஒரு அரியணையை கொடுத்து விட்டு 2வது நம்பராக அவர் மாறுவாரா என்பது பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஏதோ ஒரு வியூகம் வகுக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவிடமிருந்து அவருக்கு தொடர்ந்து நெருக்கடி அழுத்தம் வருது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை முதல்ல கூட்டணி ஆட்சி என்கிறத பாஜக பேசினாங்க. இப்ப பார்த்தா அந்த கூட்டணிக்கு இன்னும் வருவதற்கு முன்பாகவே அன்புமணி பேச தொடங்குறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் அழுத்தம் இருக்கிறது. அப்ப அவருக்கு இயல்பாவே என்ன நினைக்கிறாருன்னா ஒரு புதிய கூட்டணி ஒரு பெரிய கட்சி வந்தாலும் அதை நம்ம கட்டமைத்து விடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் அது எல்லாமே யூகம் தான். அதை தாண்டி அவரால் அதை சாத்தியப்படுத்தி முடிந்து விட்டால் அது ஒரு பெரிய விஷயமா பேசும் பொருளா இருக்கும். சார் அதே மாதிரி கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவால வலுவான கூட்டணி அமைக்க முடியல, அதுக்கு காரணம் திமுகவுடைய பணபலம் தான் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது திமுகவோட பணபலம் அப்படின்னு நான் பார்க்கல. அது முழுக்க அவங்க ஒரு மோடி எதிர்ப்பு மனநிலையில திமுக வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அந்த அணி ஒரு மதசார்பற்ற அணி. அந்த அணியை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உடைக்க முடியல. ஏன்னா அவர் தேர்தல் பரப்புரைகள்லாம் தொடங்குவதற்கு முன்பு, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய புள்ளியா இருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அருகாமையிலே இவருக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டது. அப்படி அந்த ஒரு நெருக்கமாக இருந்தவர் திடீரென்று அந்த கூட்டணியை உதறிவிட்டு வந்த உடனே இங்க திமுக கூட்டணி பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள் அவ்வளவு எளிதில் அவரை நம்பிட மாட்டாங்க. சோ அதனாலதான் அது ஏற்பட்டதை ஒழிய அது அந்த நேரத்தில் ஒரு மதசார்பற்ற அணியாக அது முன்னிலைப்படுத்தப்பட்டது. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பக்கம் இருக்க ஒரு நாள் பார்த்தா இடதுசாரிகளை விமர்சிக்கிறார், ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இடதுசாரிகளே இல்லைங்கிறாரு. மறுநாளே இடதுசாரிகளும் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப அவர் பொறுத்தவரை இப்போ தேவை வெற்றி, முதல்வர் பதவிக்கு போகணும், அதிமுகவை அரியணை ஏற்றணும், அதற்காக யார் வந்தாலும் அணைத்துக் கொள்வோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த போக்கை தான் இதுக்குள்ள நான் பாக்குறேன்.
அந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல ஒரு வலுவான கூட்டணியை அவரால் அமைக்க முடியாதது அவருக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்ல. ரொம்ப குறிப்பா அவங்க மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதையும் பிரச்சார களத்துல அவர் பேசவே இல்லை. திமுக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் பேசுறாங்க, மோடி வேண்டாம்னு பேசுறாங்க திமுக அலைன்ஸ். அதே நேரத்துல பாஜக மோடி வேண்டும்னு பேசுறாங்க. இடையில் பார்வையாளராக மட்டுமே அதிமுக இருந்தது. அதனால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல. ஆனால் அப்படி இருந்த பின்பும் ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டாத போதும் அதிமுகவுக்கு 20% மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதே நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். அதனால அதை விட ஓட்டு சதவீதம் கூடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதில் எதிரொலிக்கும். எல்லாமே எதிரொலிக்கிற பொழுது ஒரு வலுவான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்து விட்டால் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்க முடியும். அதை அவர் எப்படி கையாள போகிறார் என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.